ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமின் குக்கோட எஃப்எஃப் வந்து பார்ட் 3. ஓகேங்களா? ஹே இஸ் இன் லவ் வித் மீ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே எல்லாருமே எக்ஸைட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் எல்லோரும் மீட் பண்ண போகிறாங்களா, அதனால தான் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ரெடி இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு இன்றைக்கி ஜிமின் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த கிஃப்ட் வந்துட்டு அவங்க ரெடியாக வச்சுட்ருக்காங்க. இங்கே ஹாஸ்டலுக்கு எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ஜிமின் டே வந்ததுமே ஜங்கு தான் ஹக் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா கால் பண்ணவே இல்லை அதிகமாக சொல்கிறாங்க. அது அப்புறமா சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லக்கேஜெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜ் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காய், மெக்கு, நம்ம ஜங்குக்கு 5 பேரும். அந்த பக்கம் நம்ம ஜிமின் வீட்டில் ரொம்ப எக்ஸைட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப ஹாப்பி ரெடி இருக்காங்க. ஜங்குக்கா அந்த 15 டேஸில் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா எப்போ உன்னை பாப்பன்னு இருக்கு. அப்படி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னே தெரியல. நீ எப்படி இருக்கா, எப்படி சாப்பிட்டியா, தூங்கினான்ட்டு ஒரே ஞாபகமாகவே இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னை சீக்கிரமே பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக ரெடி இருக்காங்க. ஜிமின் அம்மா தான் ஜிமின் சாப்பிட சொல்கிறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடு வேணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பசிக்கல வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கல நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒர்க் இருக்கு சொல்லிட்டு அந்த கீழே தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க டிரைவர் அங்கிள் ரெடியாக இருக்காங்க, கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. என்ன சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. அப்போ ஹாப்பி சொல்லிட்டு நம்ம ஜிம் வேகமாக வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஜிம் தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. என்னாச்சு ஹேங் சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் சாப்பிடாம போகிற சொல்கிறாங்க. ஹேங் எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. அப்போ சாப்பிடாம போக கூட எத்தனை டைம் சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. ஹேங் இப்போ பசிக்கலையே சொல்கிறாங்க. இந்த அப்படி சொல்லிட்டு பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போ, கிளாஸில் போய் சாப்பிட்ற சொல்கிறாங்க. சரி, ஓகே ஹேங் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு வந்துடுறாங்க. அவங்க வந்து காரில் தான் இருக்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா எதனா எமர்ஜென்சியாக சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு கிளாஸில் ரொம்ப நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் கொஞ்சம் முன்னாடியே போனால் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட டிரைவர் இருக்காங்களா, அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் வந்து வேர் பண்ணுறாங்க. இப்போ கேட்குறாங்க. என்ன ஜங்குக்கா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கா சொல்கிறாங்க. ஏன் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நீ காலேஜ் வர மாதிரி இல்லை, ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி, ஓகே போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு எல்லாருமே கிளாஸ்க்கு வராங்க. இப்போது கரெக்டாக ஜிமின் இவங்க எல்லோரும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிமின் ரீச் ஆகுறாங்க. இந்த ரீச் ஆகும்போது அங்கே ஒரு சொல்கிறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இல்லைடா நான் இப்போ தாண்டா கரெக்டான டைம் கொண்டுட்டேன் சொல்கிறாங்கடா. கரெக்டான டைம் தான் வா சொல்கிறாங்க. என்ன அப்பா வரல எனக்கு சொல்கிறாங்க. இல்லை அப்பாவுக்கு ஒர்க்கா, நானும் அங்கிள் கூட வந்துட்டேன் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம ஃபிலிக்ஸ் 2 பேரும் வராங்க. இப்போ இவங்க எல்லோரும் வந்துட்டு கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. அப்படியே எந்திரிக்கிறாங்க. வந்துட்டு ஜிம்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்கிறாங்க. எப்படி இருக்க டே சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க சொல்கிறாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னால் சரி டெக்ஸ்ட்டு காலில் பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்கதான் சொல்கிறாங்க. அச்சோ நான் ஏன் தப்பாக நினச்சிக்க போகிறேன் உன்னை, எனக்கு தெரியும் நீ அப்பா அம்மா கூட இருப்ப. ஒயன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்காடா சொல்கிறாங்க. அப்புறம் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, எல்லாம் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. என்ஜாய் பண்ண லீவா சொல்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ண நீ சொல்கிறாங்க. ஏதோ போணுச்சு லீவு சொல்கிறாங்க. என்னாச்சு எம்பூச்சிக்கு சொல்கிறாங்க. அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க, இங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டாங்க சொல்கிறாங்க. ஏமாற்றிட்டாங்களோ அப்படி சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்காரச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போய்ட்டு என்ன பார்க்குறாங்க. உனக்கு எப்படி போச்சு லீவு சொல்கிறாங்க. நீங்களாம் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சு சொல்கிறாங்க. அப்படியே நாங்களும் ரொம்ப போர் அடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட நம்ம கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் அந்த மோச்சி இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. மெக்கு காய் எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. அப்புறம் மெக்கும் காய் தான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஒன்று சொல்ல வா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் சொல்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் இந்த 15 டேஸில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருப்பீங்க, ஊரை சுற்றிருப்பீங்க சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்ல. நான் ஒன்று கேட்டேன் சொல்கிறாங்க. என் பேர் என்ன பண்ணிட்டு சொல்ல பாப்போம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் வேலைக்கு போகிற சொல்கிறாங்க. வேலைக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேட்குறாங்க. காய் நீ என்ன சொல்கிறேன், எந்த வேலைக்கு போனா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அப்படி கேளு மூச்சு அப்படி சொல்லிட்டு மெக்கு தான் வந்துட்டு இங்கே பாரு மூச்சி என்னோடய ஹேண்ட்லாம் பார்த்தே சொல்கிறாங்க. பார்த்து ஒரு மாதிரி இருக்கா. என்னது இது மெக்கு சொல்லிட்டு வந்து கிட்டே வராங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் மெக்குக்கிட்டே இவ்வளோ கேரிங்காக பேச ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இது தெரிஞ்சால் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸ்டில் நான் அவங்க 2 பேர் பேசிக்கிறேன். என்ன இருப்பா எல்லோரும் ஒன்றா இருக்காங்களா. அதனால் இப்போ நம்ம மெக்கிட்டாச்சு ஜிமின் கேட்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அதுவா சொல்லிட்டு நம்ம கையும் பார்க்குறாங்க. ஐயோ காய் உனக்கு என்னாச்சு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் கேட்குறாங்க. அதோட நாங்கள் ஒர்க் பண்ண சொல்ல ஒர்க்காக எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ தான் டேரெக்டாக ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு கூட ஹேண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கா. அப்படி ஒரு மாதிரி காய்ச்சி போன மாதிரி இருக்குது. என்னடா இது சொல்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்குக்கா என்னது இது சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் 15 டேஸ் சும்மா தானே இருந்தால் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதான் சரி கராச்சியில் போயிட்டு கராச்சியா எங்கே சொல்கிறாங்க. அதான் சுகாகா யங் இருக்காங்களா. ஆமாம் அந்த சுகாகா யங் ஆமாம் சொல்லியிருக்கே சொல்கிறாங்க. அந்த யங்க்கு ஒரு கராச்சி இருக்குடா, அங்கே தான் போகணும்.
அங்கே போயிட்டு 3 பேரும் ஒர்க் பண்ணடா சொல்கிறாங்க. எதுக்கு சங்கா உனக்கு அந்த வேலை அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும்லடா, கார் பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு கார் பைக்கில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கு தான் போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, சும்மா தான் எதுக்கு சுற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சடனாக அப்படி சொல்கிறாங்க. இல்லை தோணுச்சுடா சொல்கிறேன், எனக்கு கூட நான் கூட நினச்சி எதுக்குடா போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த காசை வந்து பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கவும் காய் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த பணத்தை எதுக்கும் செலவு பண்ண மாட்டோம், பத்திரமா வச்சுக்கணும். என்னோட அம்மாவுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அப்புறமா சரி இந்த பணத்தில் என்ன வாங்குறது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். அதுவே பெரிய அமௌண்ட்டு தான், பெரிய அமௌண்ட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க. ஆமாம், நாங்கள் அந்த கார் பைக்கை ரெடி பண்ணி கொடுத்தோமா, எங்களுக்கு எங்கள் சேலரியே கொடுத்தாங்க. அந்த 15 days ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா, ஒர்க் பண்ணது தான். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா சொல்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், அது மணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்லாம், எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம்டா சொல்கிறாங்க. அதுவும் அந்த பணத்தை எனக்கு செலவு பண்ணணும் தோணவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க, எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்க ஜங்குக்கா, அந்த 15 days இதுக்கு தான் நீ அதிகமாக கால் பண்ணாமல் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்லாமா இப்போ நம்ம என்னதை பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை என்னமோ சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அவருக்கு ரொம்ப டேஸ் வருது, அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ கிளாஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஜிமின் ஜங்கு வந்து சரி ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக எதோ பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவர் விட்டுறாங்க. ஆனால் ஜிமினுக்கு தாங்க ரொம்ப ஹார்ட் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் என்னால் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக் அவர் தான் ஆகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு எதிர்ச்சிட்டாரு. எங்கே போகிறேன், எங்கடா போகிற சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்குறாங்க. இல்லைடா லைப்ரரி வரைக்கும் போகிற சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் வரட்டா சொல்கிறாங்க. வரையா சொல்கிறாங்க. சரிடா நான் அப்புறமா ரெண்டு இப்போ சொல்லிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஜிமின் டேஞ்சு போயிடறாங்க. இவங்க மற்றவங்களும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு நான் வெளியே போய்ட்டு வரட்டா சொல்கிறாங்க. எங்கே போகிற சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ வந்துடுறேன் சொல்லிட்டு அவரு வெளியே போகிறாரு. கரெக்டாக நம்ம ஜிமின் வந்துட்டு லைப்ரரிக்கு தான் போகிறாரு. இப்போ அந்த லாஸ்ட் ரவுக்கு கரெக்டாக போகிறாங்க. ஜிமின் ஜங்கு பின்னாடி வராங்க. வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்னாச்சு, எதுக்கு அப்படி பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சி பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாத சொல்கிறாங்க. அப்படி ஜிமின் போகிற தேம்பிடுறாங்க. ஏன் இப்படி பண்ண, உனக்கு யாரும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஒரு ரீசனோட தான் பண்ண சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, நான் அப்படியே பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணி இருந்தால் சொல்லி கொடுக்குறாங்க. என்னது இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னோடய லவ் கேர் எல்லாம் உனக்காக சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கா பேசுகிறேன்னு என்ன கேட்குறேன்னு என்ன சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் அப்படியே ஒரு பெண்டனோட ஒரு செயின் தான் இருக்குது. இது என்ன எதுக்கு சொல்கிறாங்க. இதை வாங்குறது தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. நீ என்ன பைத்தியமா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் பைத்தியம் தான் உன் மேலே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்போ இந்த 15 days எப்படி இருந்தப்பா, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியா, நான் ஒன்றே நினச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்க்கணும் எவ்வளோ ஆசை இருக்கா, நீ இப்படி ஹர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் என்ன உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பின்ன இந்த ஒர்க்கு போக சொல்லி யார் சொன்னால் சொல்கிறாங்க. உன்ட்ட மணி இல்லையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நான் எதுக்கு போகணுன்ட்டு சொல்லிட்டா சொல்கிறாங்க. சொல்லு எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு கோமா கேட்கா. என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன், ஒரு கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன். அந்த மணி என்னோடய ஓன் ஏர்னிங்கில் இருக்கணும். அவங்களுக்கு லைஃப் லாங் நான் வந்துட்டு அந்த கிஃப்ட் வந்து மறக்க முடியாமல் இருக்குன்னு தோணுச்சு சொல்கிறாங்க. அதனால தான் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அவங்களுக்கு இது வந்து நான் கிஃப்ட்டை கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை, எனக்காக தான் எதனா பண்ணியா சொல்கிறாங்க. அப்போ எனக்காக தான் ஒர்க் பண்ணி இந்த செயினை வாங்கியிருக்காரு, நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீ இப்படி இந்த மாதிரி ஹேண்ட் இப்படி ஹார்ட்டாக இருக்காரு, நான் ஹாப்பியாக இருப்பேன் நான் சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு இதான் ஹாப்பினஸ், எனக்கு இப்படி கொடுத்தா தான் ஹாப்பினஸாக இருக்கும். மற்றவங்க மணியில் வாங்கிட்டு வந்து இந்த கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கல. இது உனக்காக நான் ஆசையாக நானே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கேன். நீ நினைக்கிறோட ஹேண்ட் வந்துட்டு ஹார்ட்டாக இருக்குன்ட்டு, ஆனால் நான் எவ்வளோ ஹாப்பியாக இதை பண்ணேன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உனக்கு கொடுக்க போகிறேன், உனக்குன்னு நினச்சி இதை நம்ம ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. நம்மளை நம்பி வர ஒரு பர்சனுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ரொம்ப ஹானஸ்ட்டாக அதில் நம்மளோட லவ் கேர் முழுசையும் கொடுத்து இதை கொடுக்கும்போது அந்த பெயின் கூட போயிட்டு தெரியுமா. எனக்கு அது பெயின் எல்லாம் ஹேண்டில் இப்போ நீ டீயர்ஸோட இருக்கல, இதுதான் எனக்கு பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ எதுவுமே எனக்கு கொடுக்கலனாலும் எனக்கு ஒரு லவ் புரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ப்ராப்பராக கன்ஃபர்ஸ் பண்ணல, அதுக்கு ப்ராப்பராக எல்லாமே நான் உனக்கு கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன் உனக்காக ஃபர்ஸ்ட் டைம். இப்போ மட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் நான் சொல்லிடுறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாமே உனக்கு கொடுப்பேன். நான் வந்துட்டு நானே உழைச்சி வாங்கி தருவேன். அதை வந்துட்டு மற்றவங்க மணியில் வாங்க மாட்டேன், மற்றவங்க டிபெண்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன். என்னோட ஒய்ஃபையும் மற்றவங்க டிபெண்ட் பண்ணி வச்சு பார்த்துக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க, அப்படியே டைட்டாக போய் ஜங்கோ ஹக் பண்ணிக்கிறாங்க. வலிக்குதா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த பெயினாக போயிடுச்சுட்டா சொல்கிறாங்க. ஹேண்ட் எப்படி இருக்க பாரு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் எடுத்து அவர் சீக்ஸில் வச்சுக்கிறாரு. ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற சொல்கிறாங்க. பெயின் போயிடல சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த டேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக தயவு செஞ்சு சொல்கிறாங்க. இந்த கண்டென்ட் உனக்காக நான் வாங்கியிருக்கேன், என்னோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க. இப்போ கேட்குறேன் என்னோட ஐஸை பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஐஸை ஜிமின் பார்க்குறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லு, எப்போதும் என் லைஃப் லாங் என் கூட எனக்கு ஒரு அம்மாவா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா, ஒரு ஒய்ஃபா, ஒரு பெஸ்ட் பார்ட்னரா எல்லாத்துக்கும் என் கூட இருப்பேன் அப்படின்னு இருப்பல்ல சொல்கிறாங்க. என்னோட
அசால்ட்டாக சொல்கிறாங்க. இந்த ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே லாஸ்ட் ப்ரீத் இருக்க வரைக்கும் உன்னோட அம்மாவா நானே தான் உங்ககிட்ட வந்தேன், உன்னை கம்ஃபர்ட் பண்ண, உன்னோட பார்த்துக்கணும்னு நினச்சி நானே உங்ககிட்ட வந்தேன். அந்த 15 டேஸ் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டே இருந்தேன். நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி இருக்கா, ஏதாவது ஹார்ட் ஆயிருப்பியா, என்ன நினச்சிட்டு இருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா சொல்லிட்டு ஒரு அம்மா ஒரு பேபியை எப்படி நினச்சிட்டு இருப்பாங்களோ விட்டு தனியாக இருந்தா அப்படி தான் நான் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணுவா சொல்லிட்டு நான் அதே ஒன்று பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த 15 டேஸ் எப்படி போகும், நம்மளை எப்போ மீட் பண்ணுவேன் அப்படின்னு அதை மட்டும் தான் ஜங்குக்கா நினச்சிட்டு இருந்தேன். ஹானஸ்ட்டாக அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அப்படியே கரெக்ட் டேஸாக வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கா அப்படியே போய்ட்டு அந்த 2 வயசில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜிமின், எனக்கு நீ எப்போவுமே என் லைஃப்பில் என் கூடவே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த செயினை அதை நினச்சி தான் வாங்கினேன், எப்போவும் நான் உன் கூடவே இருக்கணும், நீ எனக்கு மட்டுமே சொந்தன்றதுக்காக தான் இந்த செயினை நான் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. என்னோட லவ் இதில் இருக்குது சொல்லிட்டு அந்த பெண்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஜிமின் ஜங்குக்கு 2 பேர் பிக்சரும் வச்சுட்டு ஐ லவ் யூ ஜிமின் சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு எழுதியிருக்காங்க. பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க, அழகு எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த ஒவ்வொரு டைம் இதை பார்க்கும்போது ஜங்குக்கா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வாங்கினது, இது தொலைச்சிட்டே கூடாது, ஜங்குக்கா நம்மளுக்கு மட்டும் தான், ஜங்குக்கா நம்ம கூடவே இருக்கணும்னு நினைப்பட சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, நான் இப்போவும் அப்படி தானே நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை போட்டுக்கிறியா, இதை அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு இதை போட்டு விட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக போட்டு விட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், எந்த சுச்சுவேஷனுக்காகவும் உன்ட்டு எதுவுமே இல்லைன்னு பரவாயில்ல, உன் ஹேண்டை பிடிச்சிட்டு நீ எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கியோ அங்கேயே நான் உன் கூட நிற்பேன், அது எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ யார் கூட இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, உன்னோட ஃபேமிலி எதுவுமே உனக்கு இல்லைனாலும் சரி, உனக்கு ஃபேமிலியாக நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு ஃபேமிலியாக நீ மட்டும்தான் வேணும், அதனால தான் இவ்வளோ பண்ணுறேன், நீ என் கூடவே இருக்குன்னு ஆசைப்பட்றேன், எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட பொருட்களை ஜங்கு வந்து ரொம்ப லவ்ல அப்படி கிஸ் பண்ண ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை ஹக் பண்ணிக்கா. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க, இனிமேல் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாத, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனால் ஃப்யூச்சரில் நான் ஒர்க் பண்ணி தான் உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க சொல்கிறாங்க. நம்ம படிச்சுட்டு அந்த ஸ்டடீஸ்க்கான ஜாப்க்கு நான் போவோம், அதில் தான் உனக்கு ஏன் பண்ணி வாங்கி தருவேன், என்னால் எந்த மாதிரி லைஃப்பை வந்து கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, நீ எந்த மாதிரி லைஃப் எனக்கு கொடுக்கலையோ நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன், உன்னை எப்போ ஹார்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நீ என் கூட ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்போதும் என் கூட இப்படி இருப்பலாம் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஜங்கோட ஜஸ்ட்டை போய் சாஞ்சிக்கிறாங்க. இப்படி இருப்பேன், இப்படியே எனக்கு பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. இப்படி பிடிச்சிக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு, எனக்கு இன்னும் ஒரு என்னோடய வேர்ல்டில் எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க, என்னை பார்த்துக்க, எனக்கு கேரிங் பண்ண, என் மேலே லவ் கொடுக்க, எனக்கு எதனா ஒன்றா டக்குன்னு இவ்வளோ டேஸ் வந்துட்டு வர ஃபாலோ ஆகிற அளவுக்கு இப்போ எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, என்னோடய அம்மா என்கிட்ட திரும்பி வந்தது நீ உன்னால தான் சொல்லிட்டேன், என்னோடய அம்மாவே திரும்பி வந்திருக்காங்க, அதை நீ தான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போது இந்த 15 டேஸில் நீ நல்லா சாப்பிட்டியா சொல்லி கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருந்தேன், ஏன்னா என்னோட ஜிமினுக்காக ஒன்று பண்ணுறேன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க, எனக்காக இனிமேல் இப்படிலாம் பண்ணாத ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் ஜாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கி கொடு, அப்போ நான் என்னோடய ஹஸ்பண்டாக வாங்கி கொடு சொல்கிறாங்க. அப்படியா ஜாப் நான் ஸ்டடீஸ் முடிச்சது மேரேஜ் பண்ணிப்பட சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு ஸ்டடீஸ் முடிச்சது உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூடவே இருக்கணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் எவ்வளோ வந்துட்டு லோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு பரவாயில்லனா எனக்கு நம்ம வந்துட்டு ஒன்றா இருக்கணும், அது போதும், வேறு எதுவும் வேண்டாம், நம்ம ரிச்சாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நம்ம ரொம்ப சாதாரண லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இப்போ தான் வந்துட்டு வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் நம்ம வாழ்ந்துன்னு போகிறோம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுது நிறைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம் வச்சிருக்காரு அவருக்கு. இந்த 15 டேஸில் எப்படிலாம் நினச்சிட்டு இருந்துருவோம், அவனை மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் பார்க்குறாங்க, சேம் நானும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் வீட்டில் எப்படி ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அது அம்மா அப்பா என்னை ஏமாத்திட்டே இருந்தாங்க ஜங்குக்கு, என்ன இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கூட்டிகிட்டே போல சொல்கிறாங்க. சரி விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்னடா சொல்கிறாங்க, நீ டேக்கிட்ட சொல்லிடுறியா, நம்ம லவ் பண்ணுற சொல்லிட்டு டேக்கிட்ட எதேன்டா ஹைட் பண்ணி பழக்கம் இல்லையா சொல்லிடுறியா சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு இப்போ சொன்னால் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும்னு பயமாக இருக்குடா, ஸ்ப்ரெட் ஆகிட்டோன்னு லவ் பண்ணுறோன்னு ஸ்ப்ரெட் ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒன்றே யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த நம்ம 3 இயர்ஸ் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நான் பொறுமையாக சொல்லிட்டா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு, ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்ல முடியாது, டேக்கிட்ட நான் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் சொல்கிறேன், அதற்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகிட மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஹார்ட் ஆக மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்குக்கா சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்குக்கா மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே கிளாஸ் ரூம் போகலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க. ஜங்கோட ஹேண்ட் எடுத்து ஜிமின் அந்த 2 ஹேண்டையும் கிஸ் பண்ணுறாங்க. பெயின் இல்லைல்ல சொல்கிறாங்க. பெயின் இல்லைடா, எனக்கு எப்படி பெயின் இருக்கும் என் கூட இருக்கும்போது வா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இப்போ அவங்க கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஹேண்டை விட்டுட்டு தனித்தனியாக வந்துடுறாங்க.
இப்போது எனக்கு வந்துட்டு தெரியும்ல ஆல்ரெடி அவருக்கு வந்துட்டு ஜிமின் கூட ஏதோ போகுதுல அவங்க வந்து லவ் பண்ணுறாங்கன்னு அவருக்கே தெரியும். அவர் வந்து பார்க்காம அவர் வந்து பார்க்குறாரு. இப்போ ஜிமின் ஃபேஸ் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஜிம்மோட நெக்லேயும் பார்க்குற ஒரு சேஞ்ச் இருக்கா. இப்போ அவர் பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னை ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னமோ சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்களை அப்பா பற்றி எனக்கு தெரியும், அதனால் யாரையும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி அமைதியாகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க. ஜிம்மோட அப்பாவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை, அதனால் அவங்க அப்படியே வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. யார் தெரிஞ்சு அப்படியே ஒருத்தவங்க தெரிஞ்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கலாம், அதனால் அமைதியாகிறாங்க. இப்போ ஜங்குக்கு பக்கத்தில் டே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு தான் உட்காந்துருக்காங்க. எங்கள் ஜிம்மில் என்ன உட்காந்துருக்காங்க. மதியம் லஞ்சாக வரதான் நம்ம ஜிம்மினுக்கு ஜங்க் தான் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிடிக்காம இருந்துச்சா, இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்க பார்க்க எனக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவர் ஃபுட் எடுத்து டேக் வைக்கிறாங்க. இந்த டே சாப்பிட சொல்கிறாங்க. டே வந்துட்டு இல்லை எனக்கு வேணா இல்லை சாப்பிட சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க, ஜிமினுக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஈக்குவலாக தான் பார்த்துக்கிறாங்க அவங்க. ஏன்னா இவர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்படி. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. இப்படி டேஸஸ் போயிட்டே இருக்கா. நம்ம ஜிமின் ஜங்கு அவங்களோட லவ் வந்துட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கா. ஜங்குக்கால ஜிமின் இல்லாமல் இருக்க முடியாது, ஜிமினால் ஜங்கு இல்லாமல் இருக்க முடியாது. சேம் டைம் டேக்கு ஜிமினோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஒன்றா தான் இருக்காங்க, அதனால் அவருக்கு மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கா. எப்படியாவது சீக்கிரம் சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாக இருக்குது அவருக்கு. ஆனால் இங்கே ஜங்கு வந்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ லவ் கேர் அப்படி கொடுக்குறாரு. ஜிமினுக்கு குறைஞ்சவரே இல்லை, அவர் அதை விட லவ் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 1 fine day night தானே நம்ம ஜிமின் அவங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம ஜங்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து கால் வந்து அட்டன் பண்ணிட்டு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுற ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வேலை வரையா சொல்கிறாங்க. வீட்டுக்கு வேலை ஏன் ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமின் வந்துட்டு அவர் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. பார்த்தா ஜங்கு பைக் வச்சுட்டு கீழே தான் நின்றுருக்காங்க. ஜங்குக்கா அங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. கொஞ்சம் கீழே வாயா சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம் பயப்படுறாங்க. ஜங்குக்கா வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. வர முடியாதா சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் அப்படியே மெதுவாக இறங்குறாரு. யாரும் பார்த்துக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு அவங்க பார்த்தா அவங்க கேட்டில் வந்து அவங்க வாட்ச்மேன் வேறு இருக்காங்க. ஏன்னா ஜிம்மோட ரொம்ப பெருசு. பார்க்குறாங்க. ஐயோ எப்படி போகிறது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ எப்படியாவது கீழே போகணுமே போயாகணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே வாட்ச்மேன் அங்கே தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் அப்படியே லைட்டாக கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அகைந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு கீழே வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க. ஜங்கு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எதுக்கு இந்த டைம் வந்தால் சொல்கிறாங்க. அதுவா என்னோடய ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதை என்னோடய ஒய்ஃபை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அவங்களோட ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேன் அதான் சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா ஹாஸ்டலில் தேடலையா சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வெளில வந்துட்டேன், உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சா சொல்கிறாங்க. பயமாக இருக்கு ஜங்குக்கா யாரும் பார்த்துட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்துட மாட்டாங்க, உன்னோட அப்பா அம்மா எல்லாம் தூங்கிட்டாங்க, அதனால எப்போயாவது யாரும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ தனியாக ஒரு ரூமில் தூங்கினா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நான் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஓகே அவங்கள்ட்ட போய் தூங்குறதே இல்லை, ஏன்னா நீ தான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஹேங் பார்த்துருவாங்க பயமாக இருக்கதா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மி நான் பைக்கில் ரைட் போகலாமா சொல்கிறாங்க. இப்போவும் அதுக்கும் அவன் போகலாமா எனக்கு ஆசையாக இருக்குது போகலாமா சொல்கிறாங்க. போகலாமே சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு பைக் ரைட் தான் போகிறாங்க. இங்கே ஜங்கு வீட்டில் தூங்கிட்டு ஜிம்மில் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு பைக் ரைட் போய்ட்டு ஒரு பிரிட்ஜுக்கு தான் நிறுத்துறாங்க. பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பிளேஸ். கீழே ஒரு ரிவர் மேலே நின்றுட்டுருக்காங்க. அழகாக இருக்கல ஜங்கு அந்த பிளேஸ் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இந்த டைமில் அவங்க கூட வந்து நிற்கணும்னு தோணுச்சா அதனால தான் சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி வந்தா சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு தெரியாதா இந்த ஹாஸ்டலில் எஸ்கேப் ஆகி வரதான் எனக்கு வந்து ரொம்ப கேஷுவல் சொல்லிட்டு ஓகே ஆமாம் எல்லாரும் அங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாம் தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மி வந்து கிஸ் பண்ணலாம். ஜிம்மி பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா மிஸ்டர் ஜங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு கிளாஸ் ரூம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் பக்கத்தில் உட்கார முடியல ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சேம் எனக்கும் தான், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தெரியக்கூடாதுல, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே நம்ம யாருக்கும் அது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும், அதனால தான் சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இப்போ காய் மிக்கலாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் ஸ்ப்ரெட் ஆகிடும், அந்த ரீசனால் தான் யாருக்கும் தெரியுமா ஹைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்மி கிட்ட போய்ட்டு ரொம்ப க்ளோஸாக நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஒரு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி படுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்கோட ஜிம்மி நெக்கில் கிஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அவர் அப்படியே போய்ட்டு ஜங்கோட நெக் அப்படியே ஜிம்மி நெக்கில் கிஸ் பண்ணா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவர் ஷர்ட்டை போய் டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜங்குக்கா என்னாச்சுமா உனக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நைட்டில் அப்படி சொல்கிறாங்க. நைட்டில் அப்படி சொல்லுவான்னு கேட்குறாங்க. நீ அப்படி தப்பாக யோசிக்காத, எனக்கு ஜஸ்ட்டு உங்க கூட ஹக் பண்ணணும், ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் உங்க கூட ஸ்லீப் பண்ணணும்னு தோணும் சொல்கிறாங்க. ஸ்லீப் பண்ணணுமானா எப்படி சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. எனக்கு தோணுது உங்க கூட ஸ்லீப் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி பண்ணிட்டு ஜங்க் பண்ணிட்டு ஹக் பண்ணிவிட்டு இங்கே இப்போலாம் ஸ்லீப் பண்ண முடியாது, கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கு கொஞ்சம்க்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போறியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஜிம்மி வந்துட்டு ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு நம்ம ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோட ஃப்ரண்ட்டில் வந்து உட்காடுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க.
என்ன இப்படி விட்டு கொடுத்து போய் வச்சுட்டாங்க, இப்படியே வா நீ உட்காந்துட்டு ரூம் உட்காந்து பேசிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நைட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருமே கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு ஜங்கு ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு அவர் ஹெட் வந்துட்டு அப்படியே வந்து அவர் செஸ்ட்டில் வச்சுக்கிறாரு. அந்த பைக் வந்து அந்த மாதிரி மாடல் பைக் தான். அவர் ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக ஜிம்மோட வீட்டுக்கு கொண்டு விட்டுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு உன் கூட எப்படி இல்லைனா பரவாயில்ல, இப்படி இருக்கிறதே போதும் தோணுது, அவ்வளோ அழகாக ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என் கூட தூங்கின ஃபீல் இருந்துச்சா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம கூட செஸ்ட்டில் ஹெட் வச்சுட்டு வந்து உனக்கு தூங்கின ஃபீல் இருந்துச்சு தானே ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஓ அதுக்காக தான் அப்படி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட ஜங்குக்கு ஆசைப்பட்டா அந்த ஜிம் என்னென்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இதே போதும், இது மட்டுமே போதும், உங்ககிட்ட வேறு எதுவுமே எடுத்துக்கணும் கூட தோணாது. அவனை அப்படியே பேபி மாதிரி எனக்கு ஜஸ்ட் வந்து ஹக் பண்ணி தூங்கணும்னு தோணுச்சு. அது என்னன்னா நீ என் கூட இருந்தால் எனக்கு அந்த வேர்ல்டே என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ, நம்ம கூடவே தான் இருக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என் கூட தானே இருக்க சொல்லிட்டு அந்த டாக்டர் காமிக்கிறாங்க. இதை வீட்டில் யாரும் பார்த்துக்காம போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நான் போவா சொல்கிறாங்க. போயிடுவே பத்திரமா சொல்கிறாங்க. போயிடுவேனே சொல்கிறாங்க. நீ பத்திரமா போக சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மில் வந்துட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொடுக்கணும் வந்து யாருக்கு தெரியும் வீட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அங்கே போகிறாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு அவங்க பக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போகிறா. இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அமைதியாக போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா இங்கே நம்ம ஜிம்மில் வீட்டில் பார்த்தா ஜிம்முக்கு ஹை ஃபீவராக இருக்குது. நேற்று அந்த சில்னஸ் காற்றுல போயிருப்பாங்களா, அதனால் ஜிம்முக்கு அது ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப ஹை ஃபீவர் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜிம்மில் அம்மா வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எழுப்புறதுக்காக வராங்க, பார்த்தா ஜிம்மின் எவ்வளோ ஷுவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மின் எப்படி சொல்கிறாங்க, ஏன்னா ஜிம்முக்கு வெளில போகிறது வந்து ஒத்துக்காது, இந்த மிட் நைட் அந்த காற்றுலாம் படித்தா ஒத்துக்காது. அதை வந்து அவர் ஜங்க் கூட சொல்லியிருக்க மாட்டார். இப்போ பார்க்குறாங்க ஜிம்மின் என்னாச்சு சொல்லுறது பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கர ஹை ஃபீவர். அம்மா சொல்கிறாங்க ஜிம்மின் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. தொட்டு பார்த்தா ஹை ஃபீவர். நீ என்ன பண்ணியிருக்க, நீ எங்கே போன சொல்கிறாங்க. வீட்டில் தானே இருந்தால் சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமா வெளில போனது அம்மாவுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ வெளில எங்கே போகலன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் எங்கேயும் போகலம்மா, நேற்று நான் வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீமாகும். ஆமாம் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கும் சரி வெளில எங்கேயும் போகணும் இல்லையே சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதால இவ்வளோ ஹை ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. தண்ணி எதனா மாற்றி குடிச்சா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு. இங்கே ஜிம்மோட அம்மா தான் போய்ட்டு ஜிம்மோட அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஹை ஃபீவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு டாக்டர் கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் டாக்டர் கால் பண்ணி வரக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி கொஞ்சம் ஹை ஃபீவர் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லுவாங்க அமைதியாக இருக்காரு. ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி கேட்குறப்ப ஆமாம் மட்டும் சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கு புரியுது. சரிங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டர், அவங்களுக்கு தெரியும் ஜிம்முக்கு வந்து வெளில போனால் அந்த சில்னஸ் காற்றுப்பட்டா ஒத்துக்காது, அதனால தான் இந்த ஃபீவர் வந்துருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல இன்ஜெக்ஷன் கொடுத்து சரியாயிடும் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒன் டே ரெஸ்ட் எடுத்துருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் சரி அப்போ காலேஜ் லீவ் போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க காலேஜ் லீவ் போட அப்புறம் ஃபீவர்ட்டு போகிறியா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே இருக்காங்க. அங்கே பார்த்தா ஜங்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்போதும் மார்னிங் வந்துடுவோம் சீக்கிரம் சொல்லிட்டு பார்க்குறாங்க, காணும். இப்போ டே பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. இல்லைடா சும்மா தான் சொல்கிறாங்க. அம்மா எங்கே என்னோட மோச்சின்னு வரவே சொல்லி பார்க்குறாங்க. தெரியல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஜிம்மினோட அம்மா பக்கத்தே இருக்காங்க. ஜிம்முக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு ஃபோனை கூட சைலண்ட் ஃபோனில் போட்டு வச்சுக்காரு, எடுக்காம அமைதியாக இருக்காரு. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக வீமென் பார்ப்பீங்க. ஓகேங்களா, பாய், டேக் கேர்.